அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ, இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓபால் சுஜாதா ஹூ ஒன் த 2025 மிஸ் வேர்ல்டு டைட்டில் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, இந்த மிஸ் வேர்ல்ட் காம்படிஷன் 72nd மிஸ் வேர்ல்டு பேஜெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுல ஹைதராபாத்ல தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஹைதராபாத்ல தான் நடந்துச்சு. ஸோ, இதுல யார் வின் பண்ணியிருக்காங்க? மிஸ் வேர்ல்ட் டைட்டில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபால் சுஜாதா அப்படிங்கிற இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ, இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தாய்லாண்ட சேர்ந்தவங்க தான் ஓபால் சுஜாதா அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது, எக்ஸ்பேண்ட் சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, சிபிஎஃப்சி ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த மூவி சர்டிஃபிகேட்ஸ்க்கான ரேட்டிங்ஸ வந்து மாத்திருக்காங்க. யுஏ 7+ அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. யுஏ 13+ அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. அடுத்தது யுஏ 16+ அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரீஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ, அதனால தான் இந்த சிபிஎஃப்சிங்கிறது கொஸ்டின்ல வந்திருக்கு. சிபிஎஃப்சி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். சரியா? கன்ஃப்யூஸ் ஆயிர வேண்டாம். அடுத்தது, விச் இயர் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் பை த யுனைட்டட் நேஷன்ஸ் அஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாசியர் பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, கிளாசியர் பிரிசர்வேஷன் இயர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ, 2025 தான் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாசியர் பிரிசர்வேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ, 2025 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாசியர் பிரிசர்வேஷன். அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ, 4 வரும் இதுக்கு. ஸோ, 2025. அடுத்தது, இதுவே 2026னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2026 வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி 2026 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட், அடுத்தது விமன் ஃபார்மர் இது எல்லாமே வரும். 2027 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டெய்னபிள் அண்ட் ரெசிலியன்ட் டூரிசம் அப்படிங்கிறது 2027க்கு. 28க்கு இன்னும் அலோகேட் பண்ணல எந்த ஒரு இதுவுமே. சரியா? அடுத்தது, விச் ஃபுட்பால் கிளப் ஒன் தி 2024-25 யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, யூரோப்ல நடக்கக்கூடிய கிளப் ஃபுட்பால் காம்படிஷன் சாம்பியன்ஸ் லீக் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, பாரிஸ் செயின்ட் ஜெர்மான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் அப்படிங்கிற கோல் கணக்குல இன்டர் மிலான வந்து தோற்கடிச்சிருக்காங்க. சரியா? ஃபைனல்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா, மியூனிக்ல வந்து நடந்துச்சு. ஏன் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா, பிஎஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி இது. அதனால முக்கியமா இருக்கு. சரியா? அடுத்தது, what is the name of the operation under which the CBI arrested 6 members of a transnational cybercrime syndicate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, இந்த ஆப்பரேஷன் சிபிஐ ஆப்பரேஷன் பேர் என்ன அப்படின்னா, ஆப்பரேஷன் சக்ராவி அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.